மயிலாடுதுறையில் தன்னை கருணை கொலை செய்து விடுமாறு மனு கொடுக்க வந்த முதியவரால் பரபரப்பு ஏற்பட்டது. மன்னிப்பள்ளத்தைச் சேர்ந்த 76 வயது முதியவர் சிங்காரம். இவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர். மகன் தனது சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிவிட்டதாகவும், தன்னை அடிப்பதாகவும், தனக்கு வந்து கொண்டிருந்த முதியோர் உதவித்தொகை பணத்தை கூட நிறுத்த செய்து வைத்து விட்டான் எனவும் முதியவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் தன்னை கருணை கொலை செய்து விடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். முதியவரின் மகன் குறித்து உரிய விசாரணை நடத்துமாறு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். 14 வருஷம் என் மனைவி இறந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணினது அவன் பொண்டாட்டி வழக்கமத்தாலையும் செருப்பானை அடித்து என்னை எப்படியாவது விரட்டணும், இந்த சொத்தை பறிக்கணும்னு. நான் படிக்க தெரியாதாங்க கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்ட உடனே அது முடிச்சு வச்சுங்க. ஓஎப்பி பணம் வந்துச்சுங்க. அவன் நிலம் இருக்குது, பணம் இருக்குது, தென்னை தோப்பு இருக்குது, 5 மரம் தான் இருக்குங்க, தென்னை தோப்பு இருக்குது. அதையும் பறிச்சுக்கிட்டு ஓஎப்பி எப்படி அவருக்கு கொடுக்குற, அம்மா சொத்து இருக்கிறவன்னு சொல்லிட்டான். ஆனால் இடத்துல 1.5 வருஷம் தங்கியிருந்துங்க. இப்போ என்ன ஓஎப்பி இல்லாமல் டீ குடிக்க வழி இல்லாமல் வேப்ப மூட்டை பொறுக்கிட்டு கிடக்குறாங்க விதியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.